இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா லக்ஷ்மி, சொல்லுங்க மாமா. இங்க பாருமா, வர்றவங்க எல்லாருக்கும் நீ லட்டு பண்ணனா அப்புறம் உன் கை லட்டு மாதிரி மாறிடும். அத்தனை பண்றது ரொம்ப கஷ்டம்மா. அதனால ஒண்ணு பண்ணலாம். என்ன மாமா சொல்லுங்க. வெளியில இருந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அத நீ தான் பண்ணேன்னு சொல்லிடு. அப்போ உன் கைக்கு சிரமமும் இருக்காது, மத்தவங்க முன்னாடி கௌரவ குறைச்சலும் ஏற்படாது. என்ன சொல்றமா? அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா மாமா? சேச்சே, அப்படிலாம் இல்லம்மா. நான் லட்டு ரொம்ப நல்லா பண்ணுவேன் மாமா. சின்ன வயசுல இருந்து எனக்கு பழக்கம் இருக்கு. நல்லா வருமானு நீங்க பயப்படாதீங்க. அமிர்தம் மாதிரி டீ கொடுத்துருக்க. அப்படிப்பட்ட உன்னை நான் எப்படிமா சந்தேகப்படுவேன்? ஆனா என்ன, நீ கஷ்டப்படுவேன்னு நினைச்சேன், அவ்வளவுதான். நமக்கு பிடிச்சவங்களுக்காக செய்யும் போது கஷ்டமா இருந்தாலும் அது இஷ்டமா தான் இருக்கும் மாமா. அத ஒரு கடமையா எடுத்து செய்யறப்போ அது பாரமாவே தெரியாது. என் தாத்தா எப்பவும் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு மாமா. மத்தவங்களுக்கு செய்யற வேலையில நம்ம சந்தோஷத்தை தேடணும். எல்லாருக்கும் நான் இருக்கேன்ற நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு நம்ம பழகிக்கணும். அப்பதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு சொல்லுவாரு. நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்றதுல தப்பு இல்ல. ஆனா மத்தவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம காரணமா இருந்தா அதோட சந்தோஷமே தனி. அதோட நான் பண்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சா அது ஏமாத்தின மாதிரி ஆயிடும்ல மாமா. நம்மளால முடிஞ்சாதான் ஒரு வாக்கு கொடுக்கணும். வாக்கு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றி காட்டணும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க மாமா, ஆமாவா இல்லையா? வயசுல சின்ன பொண்ணா இருந்தாலும் உன் யோசனையில ரொம்ப பெரியவமா. நீ சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மைமா. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க மாமா. நாளைக்கு நான் செஞ்ச லட்டுவை சாப்பிட்டுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வேணும்னா நீங்க பாருங்க. அத கொடுங்க மாமா. எல்லா நல்ல குணங்களையும் உருக்கி ஊத்தி எடுத்த ஒரு தங்க பதுமதான் லக்ஷ்மி. இப்படி ஒரு நல்ல மருமகளை கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஆனா லக்ஷ்மிக்கு இவ்வளவு நல்ல குணத்தை கொடுத்து அவ வாழ்க்கைய மட்டும் ஏன் இப்படி ஒரு துயரத்தோட கொடுத்திருக்க? அவ வாழ்க்கைய பதிலே இல்லாத ஒரு கேள்விக்குறியா ஆக்கிறாத. மித்ரா மனசு மாறி அரவிந்தா முழு மனசோட லக்ஷ்மியை ஏத்துக்கிட்டு லக்ஷ்மி வாழ்க்கையில ஒரு அழகான மாற்றத்தை நீதான் அமைச்சு கொடுக்கணும் சாமி. நீதான் அமைச்சு கொடுக்கணும்.